வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கொரோனா கூட வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட உயிரை கொரோனாவிலேருந்து காப்பாற்றுறது நம்ம டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் நடக்கிற எல்லை பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது நம்ம இராணுவ வீரர்கள். இப்படி இவங்களோட பட்டியலில் ரொம்ப முக்கியமான இடம் பெறுபவர்கள் தான் நம்ம ஆசிரியர்கள். ஆமாம், இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா #salute to my teachers. கரெக்ட், யோசிப்பீங்க, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்க இந்த டைமில் #salute to my teachers அவசியமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஹேஷ்டேக். ஏன்னா நம்ம டாக்டர்ஸ், காவல்துறையினர், இராணுவ வீரர்கள், இப்படி ஒவ்வொரு தனி மனிதனோட சாதனைக்கும் பின்னாடி ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு காணும் வல்லமை கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையே பிரச்சனை இல்லாமல் உருவாக்க முடியும் யாரால் அப்படின்னா ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்? நம்ம நாட்டோட தூண், எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் நம்ம இளைய சமுதாயத்தினர் தான். இந்த இளைய சமுதாயத்தினரை சிறப்பாகவும் துணிச்சலோடும் கம்பீரமாகவும் அறிவுடையவர்களாகவும் வளர்ப்பவர்கள் நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஆசிரியர்கள். இப்படிப்பட்ட டீச்சர்ஸை இப்போ நம்ம எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கரெக்ட் தான், இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்ச டெக்னாலஜி கூட நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியல. ஏன்னா அவங்க வாழ்ந்த விதம் அப்படி, அவங்களோட வாழ்க்கை அப்படி இருந்தது. இப்படி இருந்தும் அவங்க எவ்வளவோ முயற்சி செய்து நமக்காக ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களோட முயற்சியெல்லாம் நம்ம திறமையாக பார்க்காம அதை கேலி கிண்டலுமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். மீம்ஸ் போடுறது, ட்ரால் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறது, இப்படி நம்ம ஆசிரியர்களோட முயற்சியை நமக்கே அறியாமல் நம்ம ஒரு வகையில் தடுக்கிறோம். எல்லாரோட வீடுமே ஒரே மாதிரி அமைந்திருக்கிறது இல்லை. எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இப்போ இருக்குது இந்த கொரோனா டைமில். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நிலைமை எப்படி இருக்குது எல்லாத்தையும் மறந்து நம்ம ஆசிரியர்கள் நமக்காக பாடம் எடுக்கிறாங்க. இதில் நான் மீம்ஸ் போடுறதையோ ட்ரால் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதையோ தப்பு அப்படின்னு சொல்ல வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட்டில் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம மீம்ஸ் போடலாம். ஆனால் இப்படி நம்ம நாட்டுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகாணும் நம்ம ஆசிரியர்களுக்கு, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு மீம்ஸ் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. எத்தனையோ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை விட சின்னவங்க அப்படின்ற பாகுபாடெலாம் பார்க்காம தங்களுக்கு டெக்னாலஜியில் ஒன்று தெரியலை, ஆனால் கண்டிப்பாக அவங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் எந்த பாகுபாடுமே பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு மாணவர்களுக்கு அவங்க பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க. நம்மளை மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் தாண்டி இந்த உலகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதாவது ஸ்பெஷல் சைல்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கும் பாடங்கள் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து நிறைய ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை இந்த உலகையே மாற்றும் திறனாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றனர் நம் ஆசிரியர்கள். வருங்கால சமுதாயத்தை வண்ணமயமாக்க தம் வாழ்நாள் முழுவதும் உழைப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். அவர்களை ஏளனம் செய்வது என்பது எதிர்காலத்தை பூட்டுவதற்கு சமம். எத்தனையோ பேரால் இந்த டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல. ஆனால் இந்த நேரத்தில் நம்மளால் இதை அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா அது நம்மளுடைய அதிர்ஷ்டம். அப்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கடமையை நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படித்து சாதனைகளை படைத்தல். இதுதான் ஒரு நல்ல மாணவனா, ஒரு நல்ல மாணவியா நம்ம ஆசிரியர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. இறுதியாக மீண்டும் ஒரு முறை #salute to my teachers.